ஹலோ ஆல் அஸ்ஸலாமு அலைக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக சந்தோஷமாக உங்கள் டேவை ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் தினமுமே ஹாப்பியாக இருந்துச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த டே ஃபுல்லாக ஹாப்பியாக போகுங்க. அண்ட் இந்த மாதிரி செடிகள்லாம் வீட்டுக்கு வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக பாசிட்டிவ் எனர்ஜி வந்துகிட்டே இருக்கும். அண்ட் நான் என் கிச்சனை பார்த்தீங்கன்னா நல்ல என் ஒர்க் ஸ்டேஷன் ஃபுல்லாகவே க்ரீனாகவே தான் நான் வச்சுருப்பேன். ஐ லவ் தட் க்ரீனரிஸ். எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். என்னை சுற்றி க்ரீன் லைக் அந்த பச்சை பசேன்னு பார்க்குறது வந்து ஐ லவ் டு see அண்ட் மைண்டுக்கு வந்து பயங்கர அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரு ஹாப்பியாக நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:45 இருக்கும். ஸோ மார்னிங் ப்ரேயர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஸோ ஏர்லி மார்னிங் நான் வந்து தண்ணி வந்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் லைக் செடிக்கு. அண்டு இந்த இது வந்து கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணுறதுன்றதுனால இட் டேக்ஸ் மோர் டைமாக அந்த மாதிரி கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து போக மாட்டேன்ட்டு. அண்ட் எங்கள் வீட்டு காக்காவை பார்த்தீங்களா, நான் வந்து கிச்சன் கதவை திறந்தாலே வந்துருங்க காக்கா. ஏன் அப்படின்னா நான் எப்பயும் மோஸ்ட்லி ஏதாவது ஃபுட் வந்து நான் அதுக்கு வைப்பேன். ஸோ அதுக்காகவே அது வந்து வந்து எட்டி எட்டி பார்க்கும். நான் வந்துட்டாலே ஒரு 4-5 காக்கா வந்து என்னை விசிட் பண்ணாமல் போகாது. பட் ரொம்ப ஏர்லி மார்னிங் வந்ததுனால எனக்கு எந்த ஃபுட்டும் இல்லை கொடுக்கறதுக்கு. இப்போ இனி தான் நான் சமைக்கணும். ஸோ சமைச்சு தான் நான் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வேலையெல்லாம் நம்ம பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து கழுவி அண்ட் அந்த ஸ்ட்ராக்குன்னே ஒரு ப்ரஷ் இருக்குது. அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதை வந்து நான் வாஷ் பண்ணுறப்ப எனக்கு அப்படியே சிரிப்பாக வரும். எவ்வளோ நுணுக்கமான ஒரு ப்ரஷ்ஷு, எவ்வளோ இதுக்கெல்லாம் ஒரு ப்ரஷ்ஷெல்லாம் கண்டுபிடிச்சி செய்கிறாங்கன்றாப்புல இருக்கும். ஏன்னா அந்த ஸ்ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஜூஸ் குடிக்கிற அந்த மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் வந்து அது உள்ளே இருக்கும். ஸோ இதுதான் அந்த ப்ரஷ்ஷு. ஸோ பாருங்கள், திரும்பவும் காக்கா வந்துருச்சு. ஸோ இந்த க்ரோக்கு வந்து வேறு வேலையே இல்லை. நான் ஏதாவது ஃபுட் போடுவேனான்ட்டு வந்து எட்டி எட்டி பார்க்கும். இந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். நான் கண்டிப்பாக ஏதாவது கொடுப்பேன் அதுக்கு. ஸோ அதனால தான் வந்து அது ரிப்பீட்டடாக வந்து வரும். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த திங்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். எது எங்கே எடுக்கணும் அந்த பொருளை எனக்கு அந்த இடத்துல வச்சா தான் எனக்கு வந்து தூக்கம் வரும்ன்றாப்புல எனக்கு. ஸோ இந்த மாதிரி கண்ணாடி பொருட்கள் எல்லாம் நான் கபோர்ட் வச்சுருக்கேன். ஸோ அந்த கபோர்ட் உள்ள தான் நான் வந்து வைப்பேன். ஸோ வேணுன்றப்ப நான் இங்கே வந்து தான் எடுப்பேன். ஏன்னா வந்து நான் கிச்சனில் வச்சேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டெலிகேட்டான ஒரு திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கிச்சனில் வச்சோன்னா கண்டிப்பாக என் குழந்தைங்க வந்து எதாவது போட்டு உடச்சிரும். ஏன்னா இது கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. ஸோ அதனாலே நான் வந்து அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்குவேன். அண்ட் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இந்த ரூமில் வந்து நான் கதவை வந்து ஜன்னல்லாம் திறந்து வச்சுருப்பேன். எனக்கு வெளிக்காற்று வந்து ரொம்ப பிடிக்கும். வெளிச்சம் வேணும், நிறைய காற்று வேணும். எனக்கு இந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தால் பிடிக்காது. ஸோ நான் 3rd ஃப்ளோரில் இருக்கிறதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் என் வீடு கட்டுறாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடுறாரு இந்த டோரை. ஏன் அப்படின்னா பக்கத்தில் தூசி நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் தோ அது தூசியே வந்தால் கூட எனக்கு ஓகே. பட் எனக்கு வந்து வெளிச்சமாக இருக்கணும், வீடு நல்ல காற்று, சுகாதாரமாக இருக்கணும். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மார்னிங் இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணேன் கிச்சன்லனா ரைஸ் வச்சுட்டு ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சுட்டு தான் நான் வந்து நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஒர்க்காக இருந்தாலும் பண்ணுவேன். ஏதாவது கட் பண்ணுறதா இருக்கட்டும் அதெல்லாம். ஏன்னா மீன்வாயில் இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுன்னா ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா சரியாயிடும். ஐ மீன் நமக்கு குக் ஆகிடும் இல்லையா. ஸோ அதனால் வந்து எப்பயுமே ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் வச்சுருவேன். அண்ட் இந்த பாட்டில்ஸ்லாம் பாருங்கள், எக்ஸப்ட் கோகோனட் ஆயில் மற்ற எல்லா ஆயிலுமே வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஆயில்ஸ் எல்லாம் ரீஃபில் பண்ணி வைக்கணும். அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோலாம் அழுக்காக இல்லை, ரீசெண்டாக தான் வாஷ் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த திங்ஸ் எல்லாம் இதில் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அந்த இதை ஊற்றுறதுக்கு நான் வந்து அந்த க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, ஸோ இது பேர் எனக்கு தெரியல. ஸோ இதை வந்து வச்சு நான் போடுறப்ப உங்களுக்கு கீழே ஏதோ கொஞ்சம் ரொம்பலாம் ஸ்பில் ஆகாது. பட் ஸ்பில் ஆகும். எனக்கு நான் எடுக்கிறப்ப கண்டிப்பாக ஏதாவது கொஞ்சமாவது 1-2 ட்ராப்ஸ் வந்து ஸ்பில் ஆக தான் செய்யும். அண்ட் இது வந்து ஆலிவ் ஆயில். ஸோ ஆலிவ் ஆயில் வந்து நான் 5 லிட்டர்ஸாக வாங்கி வச்சுட்டேன். ஸோ அதனால் வந்து எனக்கு எப்பப்போ தேவையோ அண்ட் அப்பப்போ இது பண்ணிக்குவேன். அதுவும் வந்து நான் ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் ரொம்ப இன்றைக்கி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா இன்றைக்கி நான் கொஞ்சம் சிம்பிளான ஃபுட் தான் வந்து நான் செய்கிறேன்.
எப்பயுமே வந்து காலையில் ப்ரேயர்ஸ் முடிச்சுட்டு கொஞ்சம் தூங்குவேன். ஆனால் இன்றைக்கி நான் தூங்கலை. ஏன்னா வந்து ரயனுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனாலேயே வந்து நான் 4:45 கிளம்புனேன். அதுலேருந்து நான் தூங்கவே இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் வந்து லெஷராக இருக்குது. ஸோ நான் 5:30க்கே வந்து ஐ ஸ்டார்டட் மை ஒர்க். ஸோ நான் ஒரு 6 வந்து கிச்சன் வந்துட்டேன். ஸோ அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கிற மாதிரி இருந்ததுனால இந்த ஒர்க் எல்லாம் மார்னிங்கே முடிச்சு வச்சிடலாமே. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், மார்னிங் ஒரு விஷயத்த செய்கிறது வந்து அந்த எனர்ஜி வந்து நமக்கு நிறைய இருக்கும். ஏன்னா நம்ம அப்போ தான் நல்ல ஃபுல் ரெஸ்ட்லேருந்து வந்திருப்போம். ஸோ வி ஹாவ் மோர் எனர்ஜின்னு சொல்லலாம். அந்த டைம்லேயே நம்ம செய்கிறதா இருந்தால் ஓகே. அதுக்கப்புறம் நான் ட்ரெயின் ஆயிடுவேன். கொஞ்சம் நாள் நேரம் போக போக நான் ட்ரெயின் ஆயிடுவேன். ஸோ எனக்கு எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ஏர்லியாக எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ரைஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பருப்பு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ரயன் கிட்ட ஆக்சுவலி நான் வந்து தண்ணி ஊற்ற சொன்னால் அவன் என்ன செய்கிறான்னு பார்ப்போமா. நான் உன்னை என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இதுக்கு தானே தண்ணி ஊற்ற சொன்னேன். மேலெல்லாம் ஊற்றுனியா? இதுதான் எடுத்தது கீழே வைய, அப்பதான் பண்ண முடியும். ஸோ இந்த மார்னிங் இந்த குயில் கூவுறது, இந்த காக்கா கத்துறது அண்ட் இதெல்லாம் வந்து கேட்கவே ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் நான் ஒர்க் பண்ணுறப்ப இதை ரசிக்கலாம் எனக்கு டைமே இருக்காதுங்க. இப்போல்லாம் வந்து சின்ன சின்ன ஸ்மால் திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு என்னென்னா எனக்கு டைம் இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பாஸ்தா வந்து செஞ்சேன். ஒயிட் சாஸ் பாஸ்தா. நான் சிக்கன் வந்து வாங்கியிருந்ததுனால வந்து சிக்கன் ஃப்ரை வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த டிஷ்யூ பேப்பர்ஸ் இதுக்காகவே வந்து ஆக்சுவலி எப்பயும் டிஷ்யூ பேப்பர்ஸ் இருக்கும். பட் இந்த ஹோல்டர் இருக்காது. டிஷ்யூ ஹோல்டர் வந்து என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் இப்போ நான் ரீசெண்டாக போய் வாங்கிட்டு வந்தேன். அதனாலே வந்து ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் ஃப்ரை எல்லாம் பண்ணிவிட்டு இந்த டிஷ்யூவில் வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸஸ் ஆயிலெலாம் அப்சர்வ் பண்ணிக்கும் இல்லையா. யூஸ்வலி இதை நம்ம பண்ணுறது தான். இந்த மாதிரி தான் செய்வேன். ஸோ தட் அந்த சிக்கன் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த எக்ஸஸ் ஆயிலை. நெக்ஸ்ட்டு வந்து சீஸ் இதில் போட்டாச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சீஸ் ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் இது. பட் ரொம்ப ஸ்பைசஸ்லாம் இருக்காது. ஜஸ்ட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இது பண்ணிவிட்டேன். சிக்கன் ஃப்ரையை வந்து மேலே அப்படியே கொஞ்சம் கார்னிஷ் மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றப்ப அந்த ஃப்ரையோட அந்த ஃப்ளேவர் அண்ட் இந்த சீஸோட ஃப்ளேவர் ரொம்ப யம்மியாக இருக்கும். பட் நம்ம தான் இதெல்லாம் சாப்பிட முடியாது. இதெல்லாம் வந்து பையனுக்கு மட்டும்தான். பட் அப்பப்போ வந்து நான் 1, 2 வாய் என் பையன்கிட்ட வாங்கிக்குவேன். அவன் சாப்பிட்றப்ப என்ன தான் டயட் இருந்தாலும் 1, 2 வாய் வந்து அப்பப்போ சாப்பிட்டா தான் நமக்கும் வந்து அப்படி ஓகே 1, 2 வாயிலலாம் ஒன்றும் வராது அப்படின்னு நானாக நினச்சிக்கிடுவேன். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு இந்த இது செஞ்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேக் பண்ணுறது தான். பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டேன். ஆக்சுவலாக வந்து பருப்பு வச்சேன். பருப்பு வச்சு நெய் வந்து கொஞ்சம் அதில் மேலே போட்டேன். ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். அந்த நெய்னா பருப்பு சாதம்னாலே நெய் இருக்கணும் இல்லையா, இல்லாட்டி வந்து தெய்வ குத்தமாக போயிடும். அதனால் வந்து பருப்பு போட்டு நெய் சாதம் பருப்பு நெய் சாதம் செஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து சில்லி சிக்கன் தான் பிளானிங் ஆக்சுவலி. அதுக்கு ஆனியன்ஸ் எல்லாம் கூட கட் பண்ணிட்டேன். பட் எனக்கு டைம் ஆயிடுச்சு. இவனோட கொஞ்சம் விளாண்டது, அப்புறம் நம்ம இயற்கையை ரசிக்கிறோன்றதுலேயே ஒரு 5-10 நிமிஷம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் யோசித்தேன், ஐயோ டைமுக்கு அப்புறம் தான் வந்து நான் யோசிக்கிறேன், ஐயோ டைம் ஆயிடுச்சு என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கடகடன்னு சமைச்சு முடிச்சிட்டேன். ஸோ நமக்கு எப்பயுமே அபிஷன்முகி மாதிரி தாங்க. காலையில் எந்திரிச்சுன்னா கடகடன்னு சமைச்சு அந்த பேக் பண்ணி கொடுக்கறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் முடித்ததுக்கப்புறமா லெஃப்ட் ஓவர்ஸ் எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி இந்த ஸ்டாண்டில் எடுத்து வச்சுருவேன். ரைஸ் தனியாக வச்சுருவேன். பருப்பு வச்சுன்னா பருப்பு வந்து எடுத்து உள்ளே வச்சுருவேன். ஸோ இப்படி கிச்சன் கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரீயாக இருக்கும். அந்த மாதிரி தான் வைப்பேன். அண்ட் பாத்திரங்கள் எல்லாம் கழுவி இந்த பின்னாடி இந்த இதில் வச்சு காய வச்சுருவேன். ஸோ இது எல்லாமே நீட்டாக பண்ணதுக்கப்புறம் தான் நான் நெக்ஸ்ட்டு என்ன இருக்கும், வீட்டை ஃபுல்லாக நாஸ்தி பண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்க 3 பேரும். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் நம்ம தானே பண்ணி ஆகணும், வேறு வழி என்ன. பாருங்கள், வெங்காயம் வந்து சில்லி சிக்கனுக்கு கட் பண்ணேன். பட் நமக்கு டைம் இல்லாதனால பண்ண முடியல. ஸோ இந்த ஆயில் எல்லாம் அப்படி
அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த சிக்கன் வந்து லெஃப்ட் ஓவர் சிக்கன் வந்து கண்டிப்பாக என் பையன் வந்தால் கேட்பான். ஸோ கண்டிப்பாக ஈவினிங் வந்து அவனுக்காக ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுருவேன். எந்த ஒரு ஃபுட் செஞ்சாலுமே சரி இருக்கான்னு வந்து ஈவினிங் கேட்பாரு. பசிக்கும் அவனுக்கு. ஏன்னா அவன் வந்து லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு 12:00. ஸோ ரொம்ப வந்து ஏர்லியாக பண்ணுறதுனால ஈவினிங் பசிக்குன்றனால கேட்பான். அண்ட் வந்து வீட்டெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்க. கிளிப்ஸ் எல்லாம் வந்து பாப்பா அப்படி அப்படியே போட்டுடுவா. ஸோ இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். அண்ட் சோஃபாவெல்லாம் டஸ்ட் பண்ணிவிட்டு டஸ்டிங் ஒர்க் இருக்கும். அண்ட் வந்து இந்த ஒர்க்கெல்லாம் நான் ஜாப் போயிட்டுருக்கப்ப வந்து பார்த்திங்கன்னா நான் மார்னிங் 7:30க்கு என் வீட்டை விட்டு கிளம்பிடுவேன். ஸோ 7:30க்கு 8 டிஃபன் பாக்ஸ் பார்த்துக்கோங்க. 8 டிஃபன் பாக்ஸுமே நான் வந்து பேக் பண்ணிவிட்டு மார்னிங் ஆஃப்டர்நூன்ற பாரு 4 மெம்பர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நான் ஹஸ்பண்ட் 2 குழந்தைங்க. ஸோ 8. ஆனால் நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுனால நான் எனக்கு 7 தான் பேக் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக நான் அதை வந்து ஷேக் எடுத்துக்குவேன். ட்ரை ஃப்ரூட் ஷேக்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்குவேன். ஸோ அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் அதுவுமே நம்ம பண்ணி தானே ஆகணும், அதுவும் நான் தானே பண்ணணும். ஸோ அப்படின்றாப்புல இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த கப்பர்ட் கூட எல்லா ரூமுக்கும் நான் போவேன். எல்லா ரூம்லேயுமே இந்த கப்பர்டெல்லாம் திறந்து தான் இருக்கும். ஸோ அந்த கப்பர்ட் கூட நான் தான் க்ளோஸ் பண்ணணும். இந்த ஒர்க் நான் இப்போ வீட்டில் இருக்கிறதுனால ஓகே, ஸோ என்னால் பண்ண முடியும். ஆனால் நான் ஒர்க்கு போகிறப்பெல்லாம் 7:30க்கே கிளம்பி போயிடுவேன் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு. ஸோ எகெயின் வந்து பார்த்திங்கன்னா நான் ஈவினிங் வந்து 1 hour ஆகுங்க இந்த க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வரப்பவே வந்து முட்டை, காய்கறி, பழங்கள் எல்லாமே நான் தான் கையில் வாங்கிட்டு வருவேன். ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து எகெயின் பாப்பா பையனையும் குளிக்க வைக்கணும். நான் தான் ஈவினிங் வந்து தான் குளிக்க வைக்கணும். மார்னிங் குழந்தைங்களுக்கு குளிக்க டைம் இருக்குது. ஸோ ஈவினிங் வந்து எல்லா ஒர்க்கும் பண்ணிவிட்டு நைட்டு டின்னர் ரெடி பண்ணணும். மார்னிங் ஃபுட்டுக்கு வந்து நைட்டே வந்து எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஸோ இப்போ ஓரளவு பரவாயில்ல. ஸோ இன்னையோட விலாகை பார்த்தீங்க. நாளையோட விலாகை நாளைக்கு பார்க்கலாம். Until then, it's bye from Aisha.